ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் முன் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பேனர் எப்படி எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேனர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாம் இஷ்டத்துக்கு ஒரு மாதிரி நம்ம வந்து பேனர் க்ரியேட் பண்ணும்பொழுது நாம் அதில் வைக்கக்கூடிய இமேஜ் வந்து பாதி தெரிஞ்சும் பாதி மறைஞ்சும் இருக்கும். ஸோ அதை எப்படி எக்ஸாக்டாக இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த பேனர் எக்ஸாக்டாக அந்த சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஒரு பேனரை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு pixellab அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதே இந்த மாதிரி ஒரு சைஸில் அந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக யூடியூப் பேனர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்டை நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே கூடிய இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சைஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் பேனர், அதாவது யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனருடைய பேக்ரவுண்டை மாற்றுறதுக்கு நம்ம கீழே இருக்கக்கூடிய, அதாவது இந்த டைமண்ட் மாதிரி ஒரு சேஃபில் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இது பேனர் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் வியூவில் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சாலிட் கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலர் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத இதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த கலருமே நமக்கு வராது, டிரான்ஸ்பரண்ட்டாக பிளாங்காக இருக்கும். இல்லை கலர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் ஹரிசாண்டலாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தேடக்கூடிய கலர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கலரை இங்கே சூஸ் பண்ணுறேன். இந்த கலரை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ இந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கலர் எதுக்காக வைக்கணும் அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலுடைய பேக்ரவுண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. இந்த டேஷ்போர்டுடைய கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பேனரில் எந்த கலர் மேக்ஸிமம் இருக்கோ அந்த கலரை அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச கலர் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் இங்கே பண்ணுற மாதிரி இதில் இந்த மாதிரி கலர் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கலர் வந்து இங்கே டேஷ்போர்டில் நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி எக்ஸாக்ட் சைஸை நம்ம வந்து அந்த செட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கிரிட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த மாதிரி நிறையா லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் கீழே ஒரு மேக்னெட் அண்டு இந்த கிரிட்டோடைய செட்டிங்ஸ் இருக்கும். இந்த கிரிட் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 2 ஆரோ மார்க்கோட ஒரு லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணும், அதாவது எவ்வளோ பர்சன்டேஜில் வைக்கணும்னு கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 14% வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதை 20 சைஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதை ஓகே 20% நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த லைனை வந்து இதில் வந்து ஒரு 80% நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு லைன் நமக்கு வேணும். அதுக்கு இங்கே கூடிய இந்த ப்ளஸ் இதில் பாருங்கள் 2 இருக்கும். நமக்கு வந்து வெர்டிக்கலாக நமக்கு லைன் வேணுன்னா இந்த லைன் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹரிசாண்டலில் நமக்கு லைன் வேணுன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் ப்ளஸ் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெர்டிக்கல் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஒரு லைன் புதுசாக க்ரியேட் ஆகும். அதோடைய பொசிஷன் எங்கே வேணும் அப்படின்னா கரெக்டாக 86 நமக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ 86 வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது மாதிரி ஹரிசாண்டல் லைனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் வந்து நமக்கு 35% நமக்கு வேணும். அது மாதிரி செகண்ட் லைன் வந்து நமக்கு 65% வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய லைன் நமக்கு தேவையில்லை, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு இது பாருங்கள் இன்ட்டுன்னு ஒரு மார்க் இருக்கு இல்லையா, இன்ட்டு மார்க் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் வந்து நமக்கு போயிடும். அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரிட் வந்து நமக்கு லாக் ஆகிடும். இது வந்து அடுத்து மூவ் ஆகாது. அடுத்ததாக நம்ம பேனர் வந்து செட் பண்ணணும். ஸோ பேனருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேஃப் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை சேஃப்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் பேஜ் கவர் ஆகிற மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. அடுத்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பாலை இழுத்து கரெக்டாக இந்த லைனில் வைங்க.
அண்ட் கீழே கூடிய லைன் எடுத்து அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி மேக்னெட்டை லாக் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த கிரேடில் மூவ் ஆகும்போது கரெக்டாக ரெட் கலரில் க்ளோ ஆகும். ஸோ அப்படின்னா நம்ம எக்ஸாக்டான சைஸில் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் டிசைன் வேணும் அப்படின்னா அந்த டிசைன் உள்ள ஒரு இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்ததாக இப்போ வந்து கீழே பாருங்கள் இந்த ஆப்ஷன். இது வந்து இமேஜை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதாவது இப்போ நம்ம சூஸ் பண்ண இந்த சேஃப் இல்லை நம்ம ஏதாவது இமேஜ் இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. இதில் போய்ட்டு இதுக்கு டெக்ஸ்சர் கலர் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்சரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேக்ரவுண்டை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்ரவுண்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரிட் மாதிரி இந்த மாதிரி ஹெக்ஸாகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெக்ஸாகன் ஷேப்ஸ் வந்து இந்த சைஸ் நமக்கு சின்னதுன்னா இது வந்து நீங்கள் நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த நம்ம செலக்ட் பண்ண இந்த சேஃப் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு இந்த டைமண்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய யூடியூப் சேனலுடைய லோகோவை நம்ம இன்சர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் யூடியூப்க்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த லோகோவை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி லோகோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோவை இங்கே சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லோகோ வந்து நமக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் வரும். அதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பால் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து நீங்கள் வேணுங்கிற சைஸ்க்கு நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லோகோவை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். எதுக்காக நம்ம இந்த கிரிட் லைன் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்பில் மொபைல் வியூவில் பார்க்கும்போது எந்த ஏரியா நமக்கு கவர் ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொபைலில் பார்க்கும்போது இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு கவர் ஆகும். இந்த ஏரியா மட்டும்தான் மொபைல் ஸ்க்ரீனில் யூடியூப்பில் நம்மளுடைய யூடியூப் சேனல் பேனர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு தெரியும். இதே நீங்கள் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேப்லெட்டில் இந்த ஏரியா வந்து நமக்கு இதில் விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது இந்த டோட்டல் ஏரியா வந்து நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பேனரை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து மொபைலில் தான் நம்ம யூடியூப் அக்சஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கான அந்த செட்டப்பை நம்ம முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரிடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லோகோவை வேணுங்கிற சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலேயோ கீழேயோ சைஸ் மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கவர் ஆகாது, அது வெளியில் போகும், மறையும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இமேஜை நீங்கள் வச்சதுக்கப்புறம் இமேஜுடைய பொசிஷன் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணால் தான் வரும். இது வந்து பேக்ரவுண்டு, இது வந்து இமேஜஸ்ஸு, ஷேப்ஸ் இதெல்லாம் அலைன் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த சென்ட்ரலைஸாக கிளிக் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து கஸ்டம் பொசிஷனில் வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இதை வந்து இந்த கீழே கூடிய அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சென்ட்ரலைஸில் வந்துடும். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சேனலுடைய நேம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு அதில் அடுத்து ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பென்சிலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வரும். இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் நேமை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய சேனல் நேமை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது மாதிரி உங்களுடைய சேனல் நேமை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இதுக்கான கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த ஏவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த கலரை நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலரை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை ஓகே பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலில் ஃபாண்ட் நிறைய இதில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபாண்ட்டை இங்கே வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அவுட்லைன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதிலே பாருங்கள் ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு என்ன கலரில் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அதில் வந்து பிளாக் இருக்கும்.
உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் வேணால் ரெட்டு, என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஒயிட் அவுட்லைன் கொடுக்குறேன். ஒயிட்டுக்கு தெரியாது, அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லைன் வந்து கொஞ்சம் அப்படியே லைனை டச் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் சொன்னோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து மொபைல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வியூ இது. அடுத்து டேப்லெட்டில் மேக்ஸிமம் யாரும் வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அடுத்து கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது நம்மளுடைய பேனர் வியூ எப்படி தெரியணும் அப்படின்னா, இந்த 2 சைடில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச லோகோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியில் உங்களுடைய லோகோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய இமேஜை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். என்ன ஷேப்பில் வேணுமோ, ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா, ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா வச்சுக்கோங்க. இது வந்து ரவுண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அண்டு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேஃபை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேஃபை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இது வந்து பார்க்குறதுக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ சைஸை வந்து நம்ம சொன்ன மாதிரி சின்னதாக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. டேப்லெட் வியூ அண்டு மொபைல் பிசி வியூ ரெண்டையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஃபோட்டோவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் அதாவது அவுட்லைன் கொடுக்குறா இருந்தால் நீங்கள் மறுபடியும் இந்த ஹெக்ஸாகன் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஹெக்ஸாகன் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். அடுத்து இதோடைய பொசிஷனை இந்த மாதிரி ரிலேட்டிவ் பொசிஷன் அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக சென்ட்ரலைஸ் ஆகிக்கும். அடுத்து லெஃப்ட் சைடில் நமக்கு இதே இமேஜ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பி பண்ணுறதுக்கு எந்த இமேஜை காப்பி பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே கூடிய பென்சிலை கிளிக் பண்ணாலும் நமக்கு இங்கே காப்பி ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இமேஜை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணிவிட்டு 2 இமேஜும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் இதோடைய வியூ வந்து நம்ம மாற்றலாம். ஸோ இதுக்கு வந்து 3D ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள் 3D ரொட்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி அதோடைய இதை மாற்றிக்கலாம், டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இப்போ கிரீடை வந்து ஹைட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய பேனர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேவஸ் இமேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும், ஜேபிஜியில் வேணுமா இல்லை பிஎன்ஜியில் வேணும்னு சொல்லி கேட்கும். 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் அல்ட்ராவை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து இப்போ சேவ் ஆகிடும். ஸோ இமேஜ் சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேலரியில் போய்ட்டு உங்களுடைய இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம யூடியூப்பில் செட் பண்ணும்போது கரெக்டாக உங்கள் யூடியூப்போடைய பேனரில் வந்து மொபைலில் பார்க்கும்போது இது தான் தெரியும், இவ்வளோ தான் தெரியும். அண்டு பிசியில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ தெரியும். பொதுவாக வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம காமிக்கக்கூடியது, அதாவது இப்போ இந்த இடத்துல நான் காமிக்கக்கூடியது இந்த ஏரியா மொபைலில் தெரியக்கூடியது. அடுத்து இந்த ஃபுல் வியூ இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஃபுல் ஒயிட் கலர் வந்து உங்கள் பிசியில் தெரியக்கூடியது. அடுத்ததாக இந்த ஃபுல் ப்ளூ கலர் இது வந்து எங்கே தெரியும் அப்படின்னா நீங்கள் டிவியில் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பேனரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வியூ தெரியும். அவ்வளோதான். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்புக்கு பேனர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தொடர்ந்து பெற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.